ஹலோ கைஸ், குக் வித் கோமாளி ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வாரம் இம்யூனிட்டி வீக்கு, ஸோ ஜாலியாக ஃபன்னாக போகுதுன்னு நினச்சா, ஸோ இந்த இம்யூனிட்டி வீக்லேயும் நம்ம மிகப்பெரிய ட்விஸ்ட்டு வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் 4 வந்து மற்ற சீசனை விட நம்ம நிறைய ட்விஸ்ட்டு கொடுக்குறோம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறோம், இந்த சீசன் எப்படியாவது ஹிட் பண்ணணும் மற்ற மூணுத்தையும் விட அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த டீம் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சு என்னென்னலாம் இனோவேஷனாக பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த வாரம் ஸோ எதிர்பாருங்கள் அப்படின்றத பிக் பாஸ்லேயும் இல்லாமல் இப்போ குக் வித் கோமாளியும் அந்த டைலாக் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டாஸ்க் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா, சரி எப்பவும் போல இம்யூனிட்டி வீக் யாராவது இம்யூனிட்டி வாங்கிட்டு போவாங்கன்னு நினைப்பீங்க நீங்க. அங்கதான் ட்விஸ்ட் என்னன்னா, இந்த வாரம் இம்யூனிட்டி வாங்குறதுக்கே பல தடைகளை தாண்டி தான் நீங்க இம்யூனிட்டி வாங்கணும். அந்த வாரத்தில் இந்த வாரத்தோட ரவுண்டு பேர் என்னன்னா ஸ்நாச்சர்ஸ் ரவுண்ட். மத்தவங்க கிட்ட இருந்து பறிக்கிறது, புடுங்குறது, இதுதான் ரவுண்டு. சரி, மத்தவங்க கிட்ட இருந்து யாருக்கிட்ட இருந்து பறிப்பாங்க, யாருக்கிட்ட இருந்து புடுவாங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 அந்த 3 சீசனையும் சேர்ந்த 3 குக்கு உள்ள வந்திருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, சீசன் 1ல இருந்து ரேகா மேடம், சீசன் 2ல இருந்து ஷக்கீலா மேம், சீசன் 3ல இருந்து ரோஷினி, இவங்க 3 பேர் வராங்க. இங்க 3 பேரும் சீசன் 4ல இருக்க 6 குக்கும் சேர்ந்து சமைக்க போறாங்க. சோ மொத்தம் 9 குக்கும் சேர்ந்து இந்த வாரம் சமைக்க போறாங்க. அவங்களுக்குள்ள அந்த சீசன் 1, 2, 3ல இருக்க 3 குக்கு விசஸ் 6 குக்கு, இதுதான் சேலஞ்ச். என்னன்னா, அவங்க அட்வான்டேஜ் டாஸ்க், இம்யூனிட்டி டாஸ்க் எல்லாத்துலயும் சமைப்பாங்களா? ஒருவேளை இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்ல அந்த சீசன் இருக்காங்களே 1, 2, 3 சீசன், அந்த குக்கு ஒரு வேளை அட்வான்டேஜ் வின் பண்ணிட்டாலோ இல்ல இம்யூனிட்டி வின் பண்ணிட்டாலோ, மிச்சம் இருக்க இந்த சீசன்ல இருக்க 6 குக்குமே டைரக்டா எலிமினேஷன் ஜோனுக்கு போயிருவாங்க. ஸோ யாருமே எஸ்கேப் ஆக முடியாது. இவங்களோட குறிக்கோள் என்னன்னா, அந்த 3 குக்கை ஜெயிச்ச வச்சு அடுத்த வாரம் அந்த 6 குக்கை டைரக்டா எலிமினேஷன் ஜோனுக்கு தள்ளுறது தான். இதுதான் பிளானு. பட் அந்த 3 சீசன் குக்கு ஜெயிப்பாங்களா, இல்ல சீசன் 4ஓட குக்கு நாங்க உங்களை எல்லாத்தையும் விட நாங்க மேல, நாங்க எவ்வளவு கெத்து அப்படின்றத ப்ரூவ் பண்ணுவாங்களான்றது தான் இந்த வாரத்தோட எபிசோடு. பட் இதுல எல்லாத்த விட அந்த கோமாளி பேரிங்ல எப்படி போய் யாருக்கு செட் ஆக போறாங்கன்றது தான் இருக்கு. மெயினா அட்வான்டேஜ்லயும் குக்கிங்லயும். ஸோ நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் கூட வர கோமாளி நல்லா ஒர்க் அவுட் பண்ணாதான் அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கான வழி. ஸோ இன்னைக்கு இந்த வாரம் எபிசோடு ஒரு பயங்கரமான பண்ணா இருக்கும் போது. பட் அந்த 3 குக்குகளை கம்பேர் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரோஷினியை தவிர மற்ற 2 குக்குமே ரொம்ப ஸ்டப். ஃபர்ஸ்ட் வந்து ஷக்கீலா மேடம். ஸோ ரொம்ப காம்படிஷன் கொடுப்பாங்க, அவங்கள பீட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ மேபி விசித்ரா ட்ரை பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேகா மேடம், அவங்களும் ஓரளவுக்கு ஃபைனல் வரையும் வந்தாங்க, அவங்களும் டஃப் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ரோஷினியை கம்பேர் பண்ணும்போது மற்ற 2 பேர் ரொம்ப டஃப். ரோஷினி கூட இப்போ டெவலப் ஆகிருக்கலாம். ஸோ வெளியே இருந்து வந்திருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த சீசன் 1, 2, 3ல இருக்க குக்கு ஜெயிப்பாங்களா, இல்ல சீசன் 4ல இருக்க 6 குக்கு ஜெயிப்பாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.